அனைவருக்கும் வணக்கம். வராகி நற்பவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒருவர் எதுவாக ஆக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆக முடியும் அப்படின்றத யத் பாவம் தத் பவதி அப்படின்னு உபனிஷதங்கள் கூறுவதன் மூலம் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மன ஓட்டங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்கு அப்படின்றத நம்மால அறிய முடியும். காஞ்சி மடத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவார்களாம். அப்படி வர்றவங்க எல்லாருக்குமே மடத்தின் சார்பாக வயிறார உணவளித்து அவர்களை மனசார வாழ்த்தி அனுப்புறது தான் காஞ்சி மகா சுவாமிகளுடைய வழக்கமாக இருந்திருக்கு. அதே போலத்தான் மகான் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் பொழுதும் அங்கங்கே முகாமிட்டு அவரை பார்க்க வர்ற பக்தர்கள் அனைவருக்குமே வயிறார உணவளித்து அவரை வாழ்த்தி அனுப்புவாராம். அதே போல் ஒரு நாள் ஒரு கிராமத்தில் பக்கத்தில் முகாமிட்டு இருக்கும்போது உணவுப் பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து போயிருக்கு. மறுநாள் சமைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசியோ பருப்போ மற்ற எந்த ஜாமான்களும் கிடையாது. இதை மடத்தோட நிர்வாகி என்ன பண்ணியிருக்காரு, மகான்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, சுவாமி ஒரு பிடி அரிசியோ பருப்போ எதுவுமே கிடையாது, நம்ம அடுத்த நாள் எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு இருக்காரு. மகான் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, காமாட்சி பார்த்து கொள்வா, கவலையை விடுங்கள் அப்படின்னு கூறிட்டு அவர் தியானத்துக்கு போயிட்டாராம். ஆனால் மடத்தோட நிர்வாகிக்கு ஒரே படபடப்பு. ஐயோ இறைவா, நம்ம நாளைக்கு எப்படி சமாளிக்க போகிறோம், பக்தர்கள் வரும் பொழுது எதுவுமே இல்லாமல் இருந்தால் எப்படி அவங்களுக்கு உணவளிக்க முடியும் அப்படின்ற ஒரு படபடப்பும் கவலையும் அவரை தொத்திக்கிச்சு. மறுநாள் மகான் முகாமிட்டிருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயம் நடந்துச்சான். ஒரு வண்டி நிறைய அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் இறங்கியிருக்கு. இதை பார்த்த நிர்வாகிக்கு ஒரே மனக்குழப்பம். யார் அனுப்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாக மகான் கிட்ட தெரிவிக்கணும்னு ஓடி இருக்காரு. ஆனால் மகான் ஏதோ ஒரு அதிசயம் பண்ணியிருக்கார் அப்படின்றத மட்டும் அவர் உள்ளூர உணர்ந்திருக்கார். அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு திருமணம் நடக்க இருந்திருக்குங்க. ஆனால் அந்த திருமணம் ஒரு சில பல காரணங்களுக்காக அந்த திருமணம் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த திருமணத்துக்கு வாங்கிய பொருட்கள் அத்தனையும் வண்டி வண்டியாக கொண்டு சரி பக்கத்தில் மகானுடைய முகாம் இருக்கே அப்படின்னுட்டு அவங்க எல்லாரும் கொண்டு வண்டி வண்டியாக ஜாமான்களை, பழங்கள், காய்கறிகள், சமையலுக்கு தேவையான அத்தனை பொருட்களையுமே இறக்கியிருக்காங்க. மிகப்பெரிய ஆச்சரியம் காமாட்சி அம்மன் நடத்தியிருக்கா. மகான் சொன்னது போல் காமாட்சி பார்த்துப்பா, கண்டிப்பாக கவலையை விடுங்கன்னு அவர் சொன்னார் இல்லைங்களா. அது மட மட நிர்வாகிக்கு அப்படியே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. மகான் இப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் அப்போ இந்த மாதிரி வண்டி வண்டியாக இறங்கியிருக்கு சுவாமிகளே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அதை தான் சொன்னார். நான் தான் சொன்னேனே, காமாட்சி பார்த்துப்பா, கவலையை விடுங்கள்னு சொன்னேனே அப்படின்னு சொன்னாராம். எனவே மகானுடைய கூற்றுப்படி எந்த விஷயத்தை குழப்பம் இல்லாமல் 100% இது நடக்கும் அப்படின்னு ஒரு மனசு, நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு நிலைப்பாடோட இது நடக்கும் 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 நினச்சா கண்டிப்பாக நடந்தே தீரும். அதைத்தான் யத் பாவம் தத் பவதி அப்படின்னு இருக்காங்க. உன்னுடைய எண்ணம் எதுவோ அதுவே செயல்பாடு அப்படின்றத அதனுடைய அர்த்தம். எந்த ஒரு செயல்லையுமே முழு நம்பிக்கை வச்சா, அதாவது ஒரு லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னா உடனே நாளைக்கே அடைச்சிருவோன்னு நினைக்கக்கூடாது. ஒரு வருஷத்தில் இந்த கடனை நான் அடைப்பேன் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக அடைப்போம். முழு நம்பிக்கை கொண்டு எந்த செயலில் ஈடுபட்டாலும் முடியாது, நடக்காது அப்படின்ற கூற்றுக்கு இடமே இல்லைன்னு சொல்கிறாரு நம்ம சுவாமிகள். அனைத்தும் அதாவது சர்வசாதாரணமாக நடக்கும். பெரிய பெரிய அதிசயங்கள் கூட நிச்சயமாக சர்வசாதாரணமாக நடக்குன்னு நம்ம மகான் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை நம்ம மனசில் ஆழ் மனசில் கருத்தில் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு செயலிலும் யார் நம்ம இஷ்ட தெய்வமோ நிச்சயமாக நமக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், நலமுடன்ங்க.